Hi guys, 17th June Tuesday. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ளாட் ஓப்பனிங். நம்ம நேற்று பேசின வீடியோலே நமக்கு இன்னைக்கான பாசிட்டிவ் ஓப்பனிங்கிறது 25,032, நெகட்டிவ் ஓப்பனிங் 24,962. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஃப்ளாட் ஓப்பனிங். ஃபஸ்ட்டு கேண்டல்லே அவங்க பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் தி டேவையும் 24,932 சொல்லக்கூடிய முக்கியமான சப்போர்ட் ரேஞ்ச் ஆஸ் வெல் ஆஸ் புல் மார்க்கெட்டுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் அதை அவங்க ஃபஸ்ட்டு கேண்டலே பிரேக் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கேண்டலே நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் த டே அண்ட் 24,930 சொல்லக்கூடிய புல் மார்க்கெட் ஸ்டார்டிங் பாயிண்ட்டையும் பிரேக் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்து 24,932 கீழே புஷ் பண்ண மார்க்கெட்டை அண்டு ஈவினிங் வரைக்குமே 24,932க்கு மேலே பியர்ஸ் மார்க்கெட்டை போக விடவே இல்லை. ஒவ்வொரு கேண்டலுமே 932க்கு மேலே போக விடாமல் டிஃபெண்ட் பண்ணி 858க்கு கீழே கொண்டு போக ரொம்பவே முயற்சி பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஓவராலாக நம்ம நேற்றே சொல்லியிருப்போம் 24,932 அப்படின்றதும் 24,858 அப்படிங்கிறதும் அது புல் மார்க்கெட்டுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் பிஆர் மார்க்கெட்டுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஸ் வெல் அஸ் அது ஒரு கன்சல்டேஷன் ரேஞ்சும் கூட. இதுக்குள்ளே மார்க்கெட் இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் கன்சல்டேட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். ஸோ அதுக்குள்ளே மட்டும்தான் மார்க்கெட் இன்னைக்கு ஃபுல் டே இருந்துச்சு. சொல்லப்போனால் இன்றைக்கி ஆப்ஷன் பையர்ஸ்க்கான குட் டே கிடையாது, ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கான நாள் மட்டும்தான் இன்றைக்கி. அண்ட் ஓவரால் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இவ்வளோதான் ஓவரால் மார்க்கெட். எதனால் மார்க்கெட் இப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்னா, நாளைக்கு 18ஆம் தேதி யூஎஸில் பார்த்தீங்கன்னா ஃபெட்ரேட் டிசிஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம அடுத்த புல் மார்க்கெட்டை கண்டினியூ பண்ணலாமா இல்லை பியர் மார்க்கெட்டை கண்டினியூ பண்ணலாமான்னு சொல்லி மார்க்கெட்டுமே யோசிச்சுட்டு இருக்கு. அப்படின்ற நிலையில தான் மார்க்கெட் இன்னைக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. ஓவரால் மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே மார்க்கெட்டு இதுக்குள்ளே க்ளோஸ் ஆகி முடிஞ்சிருச்சு. ஸோ இதை பேஸ் பண்ணி இது ஒரு ஆல்மோஸ்ட் நெகட்டிவ் க்ளோஸ் தான், ஃப்ளாட் டு நெகட்டிவ் க்ளோஸ் தான். இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்குமே நாளைக்கு மார்க்கெட்டில் நமக்கு பாசிட்டிவ் ஓப்பனிங் அப்படிங்கிறது 24,932 சொல்லக்கூடிய புல் மார்க்கெட்டுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். இதுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகி நம்ம புஷ் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் மேலே போகும். இப்போ நெகட்டிவ் ஓப்பனிங் அப்படின்னா அது 24,858 தான். ஸோ இது ரெண்டுமே வி நோ தட் ஆஸ் வெல் ஆஸ் இது வந்து என்னென்னா ஒரு புல் மார்க்கெட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டாகவும் இருக்குது, பியர் மார்க்கெட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டாகவும் இருக்குது. ஒரு புல் மார்க்கெட்டையோ இல்லை பியர் மார்க்கெட்டையோ தொடங்கணும் அப்படின்னா கன்சிக்யூட்டிவான ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கிடைக்கணும், அது ரொம்ப அவசியம். ஸோ இப்போ நமக்கு இன்ட்ராடே டிஃபென்ஸ் எங்கே இருக்குது அண்ட் மார்க்கெட்டை தொடர்ந்து அதுக்கு மேலே புஷ் பண்ணணுன்னா என்னென்னலாம் தடைகள் இருக்குது அப்படின்னு பேசணும்னா, முதல்ல மேலே பேசணும் அப்படின்னா நம்ம 24,962வும் 25,028மே நமக்கு முக்கியமான இன்ட்ராடே டிஃபென்ஸாக ஆக்ட் ஆகும். இந்த 25,028க்கு மேலே மார்க்கெட்டை புஷ் பண்ணால் மார்க்கெட் 25,162ன்னு சொல்லக்கூடிய பொசிஷனல் ஹர்டலை அதை அச்சீவ் பண்ணிடும். ஸோ இந்த பொசிஷன் ஹர்டலுக்கு மேலே போனால் அந்த புல் மார்க்கெட் எண்ட் பாயிண்டான 25,378 இது மேலே. கீழே பேசுகிறோம் அப்படின்னா 24,858க்கு நெகட்டிவ் ஓப்பனிங் கிடச்சிது அப்படின்னா நமக்கு முக்கியமான இன்ட்ராடே டிஃபென்ஸாக இருக்கிறது 828ம் 24,762. இது ரெண்டுமே முக்கியமான இன்ட்ராடே டிஃபென்ஸ். 762 கீழே மார்க்கெட் புஷ் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் 24,628ன்னு சொல்லக்கூடிய டவுன் சைட் பொசிஷன் ஹர்டலை அதை அச்சீவ் பண்ணும். அதை தாண்டுற பட்சத்தில் நம்ம 24,432ன்னு சொல்லக்கூடிய அந்த கரண்ட் பியர் மார்க்கெட்டுடைய எண்ட் பாயிண்ட்டை நம்ம நோக்கி நகர ஆரம்பிப்போம். ஸோ இதுக்குள்ளே தான் ஓவரால் மார்க்கெட் வேல்யூஸ். பட் இவ்வளோ தூரம் மார்க்கெட் மூவ்னு அவசியம் கிடையாது. அது மேக்ஸிமம் பொசிஷன் ஹர்டல் வரைக்குமாச்சும் அதனுடைய மூவ்மெண்ட் நம்ம பார்க்கலாம். ஆனால் புல் மார்க்கெட்டோ இல்லை பிஆர் மார்க்கெட்டோ கன்ஃபார்ம் ஆனால் மட்டும்தான். ஓகேங்களா? எனிவே நம்ம ஆப்ஷன் செயின் ஒரு பார்த்துடலாம். ஆப்ஷன் செயினில் பேசணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு புல் சைடு பேசணும் அப்படின்னா புல்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் அவங்க 24,900லேருந்தே வீக்காக இருக்காங்க. ஸோ கடைசி நேரத்தில் புல்ஸ் வந்து பயந்து 24,900ங்கிறது ஆல்மோஸ்ட் 24,932 அது புல் மார்க்கெட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு அஸ் வெல் அஸ் பாசிட்டிவ் ஓப்பனிங்கும் நாளைக்கு நமக்கு அதுதான். இதுக்கு மேலே ஓப்பனிங் கிடைச்சா மட்டும்தான் புல்ஸ் மார்க்கெட்டை மேலே புஷ் பண்ண முடியும். அப்போ அன்லஸ் மார்க்கெட் 24,932க்கு மேலே போகிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் இதில் என்ன ஒரு இதுனா மார்க்கெட் பெரிய கேப் அப்பில் ஓப்பன் ஆகிற பட்சத்தில் பாசிபிலிட்டிஸ் இருக்குது மார்க்கெட்டை மேலே கொண்டு போக இல்லை புஷ் பண்ண. அண்ட் பியர்ஸ் பற்றி பேசணும் அப்படின்னா பியர்ஸ் ஆல்மோஸ்ட் 750லேருந்து அவங்களுடைய பொசிஷன்ஸ் 700லேருந்து அவங்களுடைய கவர் பண்ணுறாங்க. அப்போ 750 வரைக்கும் தான் பொசிஷன்ஸ் இருக்குது. அது 24,762ன்னு சொல்லக்கூடிய இன்ட்ராடே டிஃபென்ஸை அதை குறிக்குது. ஒன்ஸ் இந்த 762 பிரேக் பண்ணுற பட்சத்தில் அவங்க 24,628ன்னு சொல்லக்கூடிய பொசிஷனெல்லாம் அச்சீவ் பண்ணிடலாம். இப்போதைக்கு டவுன் சைடு மெதுவாக தான் புஷ் பண்ணணும் அப்படின்னு தான் பிஎஸ் யோசிச்சுட்டு இருக்காங்க. மேலே போகிற மார்க்கெட்டை தடுக்கணும் அப்படின்ற முயற்சியில் தான் பியர்ஸ் இருக்காங்களே ஒழிய கீழே சீக்கிரமாக மார்க்கெட்டை பொசிஷனில் நோக்கி புஷ் பண்ணிடலாம் அப்படின்ற வேகத்தில் அவங்க இல்லை. எனிவே ஓவரால் மார்க்கெட்டுடைய வியூ இதுதான். ஸோ நாளைக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் ஓப்பனிங்கில் தெளிவாருங்க.
ஸோ பாசிட்டிவ் ஓப்பனிங் 24,932 அண்ட் ஃபஸ்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸுங்கிறது 24,962 அண்ட் 25,028 அது நமக்கு மேலே கூட இன்ட்ராடே டிஃபென்ஸ். அதை தாண்டினா மட்டும்தான் நம்ம அப் சைட் இன்னும் நல்லா மூவ் ஆகும். டவுன் சைட் 24,828 762 முக்கியமான இன்ட்ராடே டிஃபென்ஸ். இதுதான் ஓவரால் மார்க்கெட். ஸோ இதுக்குள்ளே சேஃபாக இருங்க. மார்க்கெட்டு இன்னைக்கு ஆன மாதிரி நாளைக்கு ஆகிறதுக்கான சான்சஸ் தான் ரொம்ப அதிகம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக இருங்க. கன்சல்டேஷன் ரேஞ்சில் எல்லாமே சேஃபாக இருங்க. ட்ரேடே எடுக்காமல் கூட இருந்துருங்க. ட்ரேட் எடுத்துகிட்டு ஆப்ஷன் ப்ரீமியம் கரையிறதுல லாஸ் ஆக தேவையே இல்லை.